தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக பெண் தலைவர் மத்திய அமைச்சர் ஆகின்றார். திமுக பெண் தலைவர் மத்திய அமைச்சர் ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். திமுக 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் மதச்சார்பற்ற கூட்டணி அமைத்தது. ஆனால் தேர்தலுக்கு பிறகு தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்ததால் திமுக கூட்டணி கட்சிகளான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் திமுகவை காலை வாரிவிட்டு தமிழக வெற்றி கழகம் பக்கம் போய்விட்டன. தற்பொழுது காங்கிரஸ் கட்சியும் தமிழக வெற்றி கழகம் பக்கம் போய்விட்டன. மதச்சார்பற்ற கட்சிகள் அனைத்தும் காங்கிரஸ் தலைமையில் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்ததால் தற்பொழுது திமுக தேசிய அரசியலில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. பாராளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் 3 வருடங்கள் தான் உள்ளன. இந்த சூழ்நிலையில் திமுக காங்கிரஸ் தாவேகா பக்கம் சென்றதால் திமுக தனது நிலையை மாற்றிக்கொள்ள முடிவு செய்துள்ளது. பாரதிய ஜனதா கட்சி பக்கம் செல்லலாம் என்று கூறப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சியோ ரத்தின கம்பளம் விரித்து திமுகவை வரவேற்கிறது. ஆனால் திமுக தயங்குகிறது. மகாராஷ்டிரா மாநில முன்னாள் முதலமைச்சர், தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் சரத்பவார் அவர்கள் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். பாஜக கூட்டணியில் திமுகவை இணைப்பது சம்பந்தமாக சரத்பவார் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். திமுக பாஜக கூட்டணியில் இணையலாம் என்று கூறப்படுகிறது. திமுக மக்களவை குழு தலைவரான கனிமொழிக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்க பாஜக முன்வந்துள்ளது. மேலும் ஒரு 4 பேருக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்க பாஜக முன்வந்துள்ளது. திமுக மக்களவை குழு தலைவர் கனிமொழி மத்திய அமைச்சர் ஆவார் என்று திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. காங்கிரஸ் கட்சிக்கு தகுந்த பாடம் புகட்டவே திமுக இந்த நிலை எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது.